ஆண்களுக்கு அது இரும்பு போல இருந்தாதான் எனக்கு பிடிக்கும். ரேஷ்மாவோட பேச்சு மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பி விட்டுருக்கு. சீரியல் மற்றும் சினிமால டெக்னீஷியனா வேலை பார்த்துக்கிட்டு அவங்களோட ஆரம்ப காலகட்டத்தில் டெலிவிஷன் ஷோஸை ஹோஸ்ட் பண்ணிக்கிட்டு ஒரு மாடல் அழகியாவும் இருந்தவங்க தான் இந்த ரேஷ்மா பசுபிளேட்டி. இவங்க அப்பா பேரு பிரசாந்த். வேலைன்னு வந்துட்ட வெள்ளக்காரன் படத்தோட ப்ரொடியூசர் இவர் தான். இவர் மூலமா தான் ரேஷ்மா அந்த படத்துல புஷ்பா கேரக்டரே பண்ணியிருப்பாங்க. புஷ்பாவோட புருஷனா சூரி வருவாரு. இந்த கேரக்டர் பயங்கர ஹிட் ஆனதும் மக்கள் மத்தியில ரேஷ்மா பசுபிலிட்டி செம்ம ஃபேமஸ் ஆயிட்டாங்க. சோஷியல் மீடியால ரேஷ்மா அடிக்கடி போட்டோ போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் ரொம்ப ஹாட்டான போட்டோ வீடியோஸ் போட்டு அவங்களோட ஆடியன்ஸை எப்பவும் எங்கேஜிங்கா வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதனாலேயே இவங்களுக்கு சோஷியல் மீடியால எக்கச்சக்க ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இவங்க போடக்கூடிய போட்டோஸ் எல்லாம் ஆணு வாய்ப்புலந்து பாக்குறதுக்கு மிகப்பெரிய கூட்டம் இருக்கு. இந்த ரேஷ்மா பசுபிலிட்டி இப்போ யூடியூப்ல அந்தரங்கம் அன்லிமிட்டெட் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல கணவன் மனைவி உறவு குறித்து பல்வேறு ரகசியமான விஷயங்களை வெளிப்படையா பேசிட்டு இருக்காங்க. அந்த ஷோல ரேஷ்மா பெண்களுக்கு பிடிக்காத சில விஷயங்கள் பத்தி பேசியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அந்த நேரத்துல ஏதோ வந்தோமா பாய்ந்தோமா முடித்தோமா இருக்கக்கூடிய ஆண்களை பெண்களுக்கு சுத்தமா பிடிக்காது. அந்த விஷயத்துல நுழையறதுக்கு முன்னாடி அவங்க கூட விளையாடணும், அவங்களோட அழகை வர்ணிக்கணும். எல்லாத்துக்கும் மேலாக அவளோட அழகை நீங்க ரசிக்கிறத அவளுக்கு நீங்க கண்களாலே உணர்த்த வேண்டும். இப்படி மிகப்பெரிய ப்ராசஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு வந்த உடனே பாஞ்சா பெண்களுக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு ஓப்பனா அந்த ஷோல பேசியிருக்காங்க. சோ அவசர அவசரமா எதையும் முடிக்காம நிதானமா செயல்படுங்கன்னு ஆண்களுக்கு டிப்ஸ் வேற கொடுக்கறாங்க. என்னதான் இவங்க புஷ்பா கேரக்டர் பண்ணி ஓரளவுக்கு ஃபேமஸ் ஆகி அதுக்கப்புறமா சின்ன சின்ன படங்கள்ல அங்கங்க வந்துட்டு போனாலும் இவங்களை அதிக அளவு ஃபேமஸ் ஆக்குனதுக்கு காரணம் விஜய் டிவில ஒளிபரப்பாகக்கூடிய பாக்கியலட்சுமி சீரியல் தான். அதுல ராதிகா அப்படின்ற ஒரு கேரக்டரை ரேஷ்மா தான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கேரக்டர் பண்ணதுக்கு அப்புறமா தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வீட்டுக்குள்ளேயும் இவங்க வந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த கேரக்டர் பயங்கரமா ஃபேமஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ஷோக்கு வரது, இன்டர்வியூ கொடுக்கறது, யாரையாவது இன்டர்வியூ எடுக்கிறது இல்ல ஹோஸ்ட் பண்றதுன்னு எக்கச்சக்க வேலைகளை தொடங்கிட்டாங்க. பட் இவங்க பண்ணக்கூடிய இந்த நிகழ்ச்சி நிறைய பேரை முகம் சுளிக்கிற மாதிரி தான் ஆக்குது. அதுவும் அந்தரங்கம் அல்டிமேட் நிகழ்ச்சியில பேசினது இப்ப மிகப்பெரிய பரபரப்பை உண்டு பண்ணிட்டு என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, பெண்கள் வந்து செல்ஃப் கேர் அப்படின்றது நாம நினைக்கிற மாதிரி கிடையாது. அது ரொம்ப ரொம்ப குறைவா தான் இன்னைக்கு பெண்கள் கிட்ட இருக்கு. அதை அதிகப்படுத்துறதுக்காக நான் நிறைய டிப்ஸ் சொல்ல போறேன் அப்படின்னு நிறைய விஷயங்களை ஓப்பனா பேசியிருக்காங்க. பெண்கள் தன்னோட முக அழகை பராமரிப்பது போலவே வெர்ஜினல் ஹெல்த்தையும் பராமரிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பெண்களுக்கு அந்த இடத்துல ஈரப்பதம் அப்படின்றது அதிகமா இருக்கும். அதனால பாக்டீரியாக்கள் பரவி தொற்றுகள் வரதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. சோ நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு நிறைய விஷயத்த ரொம்ப ஓப்பனா பேசிட்டாங்க. ரேஷ்மா பசிபிலிட்டி சொன்னதை ரெண்டு விதமா மக்கள் பாக்குறாங்க. ஒரு குரூப் என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னப்பா அவங்க ஒரு பெண்களுக்கு தேவையானதை ஒரு நல்ல விஷயத்தை தானே சொல்லி கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு குரூப் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பல லட்சம் மக்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோல இப்படியா பேசுறது, என்னதான் தேவையானதை பேசியிருந்தாலும் அது நல்ல முறையில சொன்ன மாதிரியே இல்லையே, ஒரு மாதிரியான டோன்ல இவங்க பேசுறாங்க, இது சரி கிடையாதுன்னு இன்னொரு குரூப் ரேஷ்மா பசிபிலிட்டியை ட்ரோல் பண்ணிட்டு வராங்க. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம உடம்புக்கு என்ன தேவையோ அதை டாக்டரோ இல்ல படிச்சவங்களோ சொல்றது கிடையாது. இப்பெல்லாம் நமக்கு என்ன தேவை அப்படின்றத மிகப்பெரிய செலிபிரிட்டிஸும் இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர் தான் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. முன்னாடிலாம் நமக்கு காய்ச்சலோ இல்ல உடம்புக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா டாக்டரை தேடி தான் போவோம். பட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல பாதி பேர் இன்ஃப்ளூயன்சர் வீடியோ தேடி அவங்க இதுக்காக என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க என்ன ட்ரீட்மெண்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு அவங்க சொன்னதை ஃபாலோ பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் அவன் படிச்சது வேற, அவன் சொல்றது வேற. ரேஷ்மா ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஆண்களுக்கு அது இரும்பு மாதிரி இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உடனே ஆடியன்ஸ் எல்லாம் நீங்க எதங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்கறாங்க. உடனே ரேஷ்மா சொல்றாங்க, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லைங்க, ஆண்களோட பைசப்ஸ் அதாவது ஆர்ம்ஸ் வந்து இரும்பு மாதிரி இருந்தா எனக்கு பிடிக்கும் அப்படின்னு அப்படியே பேச்சை மாத்தி விட்டுட்டாங்க. என்னதான் இவங்க செலிபிரிட்டியா இருந்தாலும் போற இடத்துலலாம் கொஞ்சம் கொச்சையா தான் பேசிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.